பாக்கியலட்சுமி சீரியல்ல நாளைக்கான ப்ரோமோல பார்த்துட்டீங்கன்னா, செலின அரெஸ்ட் பண்ணதுனால பாக்கியாவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போலீஸ் கிட்ட எவ்வளோ தான் விளக்கம் சொன்னாலுமே அவங்க கேட்காம பார்த்தீங்கன்னா, செலின கொண்டு போய் லாக்அப் தள்ளிடுறாங்க. இதனால பதறி போன பாக்கியா பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷன்ல போயிட்டு, "சார் சார் என் பையன் மேல எந்த தப்புமே இல்ல சார். அவரு தான் சார் டெய்லி வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாரு. அதனால தான் வந்து இவன் தட்டி கேட்டான் சார். மத்தபடி இவனுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல சார். தயவு செஞ்சு என் பையன விட்டுருங்க சார்" அப்படின்னு சொல்லி கெஞ்சி அழுறாங்க. ஆனா அவரு இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் முடியாதும்மா. ஒரு பதவியில இருக்க கவுன்சிலர அடிச்சு சட்டப்படி குற்றம்மா. இதுக்கு அவருக்கு கொலை முயற்சின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காரு. அதனால நான் கண்டிப்பா வந்துட்டு கேஸ் போட்டேம்மா. நீங்க வந்து எதா இருந்தாலும் கோர்ட்ல பார்த்துக்கோங்க அப்படின்ற மாரி சொல்லல. பாக்கியம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நேரா கவுன்சிலர் கிட்ட போய், "சார் சார் நீங்க அந்த மாரி பண்ணதுனால தான் என் பையன் கோவம் வந்து அடிச்சு போட்டான் சார். தெரியாம பண்ணிட்டான். மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லி கால்ல விழ போக உடனே அவருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு, "ஓ! அப்படியா? சரி உன் பையன நான் மன்னிச்சு விட்டுர்றேன். ஆனா நீ பார்த்தீங்கன்னா, இனிமேல் இந்த ஹோட்டலே நடத்தக்கூடாது. இனிமேல் அந்த ஹோட்டல வந்துட்டு மூடிட்டு போயிரணும்" அப்படின்ற மாரி சொல்ல அந்த ஏரியாவுல நான் எவ்வளோ கெத்தா சுத்தியிருந்தேன் தெரியுமா? ஆனா அதெல்லாம் உன் பையனால கெட்டு போச்சு. அதனால நீ என்ன பண்ற, அந்த ஹோட்டல மூடிட்டு இனிமேல் அந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்ற மாரி சொல்ல, சார் அது எப்படி சார் முடியும்? நான் கஷ்டப்பட்டு இருக்கிற காசெல்லாம் போட்டு உருவாக்குன ஹோட்டலு சார். அது எப்படி சார் நான் மூட முடியும் அப்படி சொல்ல, அப்ப என்னாலும் கேஸ் ஓப்பன் பண்ண முடியாது. நீ எதா இருந்தாலும் கோர்ட்ல பார்த்துக்க அப்படின்ற மாரி சொல்ல, பாக்கியமே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாம திருதின்னு முழிச்சிருக்காங்க. அப்பதான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியாவுக்கு அங்க நம்ம வீட்டு ரூம்ல தான் பார்த்தீங்கன்னா, சிசிடிவி கேமரா எல்லாம் அத வந்துட்டு என்பது காட்டலாம் போலீஸ்க்கு. அத பார்த்தோனே அவங்க நம்புவாங்க அப்படின்ற மாரி செல்வி சொல்ல, அதுவும் நல்ல ஐடியா தான் செல்வி. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாக்கிய ஹோட்டலுக்கு போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணணுன்ட்டு போலீஸ் பார்த்தீங்கன்னா போட்டு காட்டுறாங்க. இத பார்த்தோனே பார்த்தீங்கன்னா, ஓ! அவரு தான் இவ்வளோ பிரச்சனை என்னதான் இருந்தாலும் வந்துட்டு நீங்க அவசரப்பட்டு கை வச்சது தப்பு. இந்த மாரி பதவியில இருக்கிறவங்க மேல கை வைக்கிறது ரொம்பவே தப்புப்பா. எதா இருந்தாலும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். நாங்க ஆக்ஷன் எடுத்துப்போம். நீ சட்டத்த கையில எடுத்தது சட்ட குற்றம் அப்படின்ற மாரி சொல்லி, செலினா பார்த்தீங்கன்னா மன்னிச்சு விட்டுர்றாங்க. இப்படிதான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து என்னலாம் இன்ட்ரஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ.